முக்கிய செய்தி. அதிமுக கட்சி பெயர், கொடி, சின்னம், லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த தனி நீதிபதி விதித்த தடை உத்தரவை எதிர்த்து ஓபிஎஸ் மேல்முறையீடு செய்திருந்தார். ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். அதிமுகவினுடைய கட்சியின் பெயர் மற்றும் அதிமுக கொடி, அதிமுகவினுடைய தலைமை நிலைய முகவரியை பயன்படுத்தி அறிக்கை வெளியிடுவதற்கு ஓ பன்னீர்செல்வத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரணை செய்திருந்த தனி நீதிபதி ஏற்கனவே உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் அதிமுகவிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டது செல்லும் என்று தீர்ப்பளித்திருந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் எவ்வாறு அதிமுகவிற்கு உரிமை கோர முடியும், அதிமுகவின் கொடியை பயன்படுத்த முடியும் என்று கேட்டு ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவினுடைய கொடி, அதிமுகவினுடைய சின்னமான இரட்டை இலை சின்னம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்துவதற்கும் தன்னுடைய அறிக்கைகளை வெளியிடக்கூடிய முகவரி கடிதத்தில் அதிமுகவின் தலைமை நிலைய முகவரியை பயன்படுத்துவதற்கும் இடைக்கால தடை விதித்து உத்தரவினை பிறப்பித்திருந்தார். தனி நீதிபதியின் அந்த உத்தரவிற்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். அந்த மேல்முறையீட்டு மனு ஆர் மகாதேவன் மற்றும் முகமது ஷபீக் அமர்வில் இன்று ஏற்கனவே விசாரிக்கப்பட்டிருந்த நிலையில் தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டிருந்தது. இந்த தீர்ப்பில் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய மேல்முறையீட்டு மனு தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. இரு நீதிபதிகள் அமர்வு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனுவினை தள்ளுபடி செய்திருக்கின்றார். இதன் மூலமாக அதிமுகவினுடைய பெயர், அதிமுகவின் சின்னமான இரட்டை இலை சின்னம், அதிமுகவினுடைய ராயப்பேட்டை தலைமை நிலைய முகவரி இவற்றை பயன்படுத்தி ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை வெளியிடுவதற்கும் தன்னுடைய கட்சி கூட்டங்களில் அவற்றை பயன்படுத்துவதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஓ பன்னீர்செல்வம் தன்னை ஒருங்கிணைப்பாளர் என்று குறிப்பிட்டுக் கொள்வதற்குமான தடை இதன் மூலமாக தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஏற்கனவே அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதற்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்திருந்த ஒரு உரிமையியல் வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கின்றது. அதற்கு முன்பாக ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டது ஏற்கப்பட்டிருக்கின்றது. என்றாலும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரதான வழக்கு அவரை பொதுக்குழுவின் மூலமாக அதிமுகவிலிருந்து நீக்கியதற்கு எதிராக தொடர்ந்திருந்த ஒரு பிரதான வழக்கு நிலுவையில் இருந்தாலும் கூட தற்பொழுது தேர்தல் ஆணையமும் பொதுக்குழுவினுடைய தீர்மானங்களுக்கு ஒப்புதல் வழங்கிவிட்டிருந்த நிலையில் அதிமுகவிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டது செல்லும் என்கின்ற உச்ச நீதிமன்ற மற்றும் உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி இந்த வழக்கில் ஏற்கனவே இடைக்கால தீர்ப்பினை ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவினுடைய கொடி உள்ளிட்டவற்றை பயன்படுத்துவதற்கு தடை விதித்து தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதற்கு எதிராக தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மேல்முறையீட்டு மனுவை நீதிபதி மகாதேவன் மற்றும் முகமது ஷபீக் ஆகியோர் அமர்வு தற்பொழுது தள்ளுபடி செய்திருக்கின்றது. இதன் மூலமாக ஓ பன்னீர்செல்வம் தன்னை ஒருங்கிணைப்பாளர் என்று குறிப்பிட்டுக் கொள்வதற்கும் அவர் அதிமுகவினுடைய கொடி மற்றும் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தி பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. பொதுக்குழுவின் மூலமாக ஓ பன்னீர்செல்வம் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நீக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த தடை தற்பொழுதும் தொடர்கின்றது.